அன்பார்ந்த 17B ரிலீஃப் குரூப் உறுப்பினர்களே வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது என்னவென்றால், நம்முடைய உறுப்பினர் ஒருவர் ஒரு விளக்கத்தை கேட்டுள்ளார். அதாவது, ஒரு மாநகராட்சி ஊழியர் வட்டார அலுவலகத்தில் சென்று அலுவலர்களை மிரட்டியதாகவும் கொலை முயற்சி செய்வதாகவும் கூறி அவர் மீது காவல்துறையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அவர் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை தற்காலிக பணி நீக்கத்தில் வைத்தது முறையற்றது என்று அவர் நீதிமன்றத்திற்கு சென்று தடை ஆணை பெற்றுவிட்டு வந்துவிட்டார். இன்ட்ரிம் ஸ்டே கிராண்டட். இந்த நிலையில் அவரை பணியில் மீண்டும் சேர அனுமதிக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டிருக்கிறார். அன்பார்ந்த உறுப்பினர்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பல வகைகளில் பல கோணங்களில் நாம் ஆய்வு செய்கிறோம். தற்காலிக பணி நீக்கம் என்பது ஒரு ஆட் இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட், அதாவது தற்காலிக ஏற்பாடு தான். அது ஏன் செய்கிறோம் என்றால், சாட்சிகளை கலைத்துவிடக்கூடாது, ஆவணங்களை அழித்துவிடக்கூடாது என்பதற்குத்தான். குறிப்பாக தனிநபர் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தால், அலுவல் சாராத நிகழ்வுகளில், இப்போ நம்ம உறுப்பினர் சொன்ன விஷயம் அவர் போனார், ஆஃபீஸர்ஸை திட்டினார், அல்லது நம்ம எம்ப்ளாயீஸை த்ரெட்டன் பண்ணார் அப்படின்னு போலீஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது அலுவல் சார்ந்த விஷயம் அல்ல. அது தனிநபர் ஐபிசியில் வரக்கூடியது. சரி, இப்போ இதில் அவர் ஸ்டே வாங்கிட்டு வந்த காரணத்தினால் அவருடைய வழக்கில் தற்காலிக பணி நீக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது. தற்காலிக பணி நீக்கம் நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு அதிகாரிகளுக்கு மாற்று கருத்து இல்லை, அவரை உடனடியாக பணியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த இன்டரிம் ஸ்டே மேலே நீங்கள் ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணணும். அதைத்தான் உச்சநீதிமன்றம் தெள்ள தெளிவாக கொடுத்திருக்கிறது. சி முட்டையா வர்சஸ் தி மேனேஜிங் டைரக்டர் கர்நாடகா ஹவுசிங் போர்டு என்ற வழக்கில் எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு வழக்கிலே ஒரு தீர்ப்பை கொடுத்துவிட்டால் அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு செயல் அலுவலர்கள் அனைவருக்கும் உண்டு. அது கமிஷனராக இருந்தாலும் சரி, செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும், யூ ஷுட் இம்ப்ளிமெண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட் இன் டோட்டோ. முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்த தவறிவிட்டீர்களே என்றால் உங்களை நீதிமன்றம் கடுமையாக தண்டிக்க வேண்டும். ஆனால் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் தண்டிக்கிறதே இல்லை. நிறையா பத்திரிகை செய்திகள் கொடுப்பாங்களே தவிர யாரையும் தண்டிக்கலை. ரைட். அப்படி தண்டிக்காமல் விட்டு விடுவார்களேயானால், நீதிமன்றத்தின் உத்தரவை அவர்கள் செயல்படுத்தாமல் விட்டுவிடுவார்களேயானால், நீதிமன்ற உத்தரவுக்கு கீழ்ப்படியவில்லை என்று இருப்பார்களேயானால் சட்டத்தின் ஆட்சி செத்துவிடும். தட் இஸ் தி எண்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது. எனவே உங்களுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழியில் அதை நீங்கள் ஆட்சேபிக்கலாம். நீங்கள் ஸ்டே வெக்கேஷன் பெட்டிஷன் போடலாம், ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணலாம்,
ரிவ்யூ போடலாம், ரிவிஷன் போடலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் நீதிமன்றம் இப்படி ஒரு வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தால் அவரை தண்டிக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எனவே இந்த வழக்கில் அவர் தற்காலிக பணி நீக்கத்துக்கு தடையாணை பெற்று வந்த உடனேயே அடுத்த நாளிலேயே அந்த நீதிமன்ற உத்தரவினுடைய நகலை வைத்து அவரை பணியில் மீண்டும் சேர்த்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி சேர்க்காமல் இருந்தால் அது முற்றிலும் தவறாகும். அவர் எந்த நாளில் இருந்து தடையாணை பெற்றாரோ அந்த நாளில் இருந்து அவருக்கு சம்பளம் உண்டு என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் பின்னாளில் இதே ஆணையர் அவர்கள் நம்மீது திரும்பி நம்மளை கடிக்க ஆரம்பித்து விடுவார். நீ ஏன் அன்றைக்கி சொல்லலை, நீ ஏன் அன்றைக்கி செய்யலை அப்படின்னு சொல்லி. ஆகவே தற்காலிக பணி நீக்கம் என்பதை மிக மிக கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வெப்பன். நாம் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அவர் மீது நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்நேரம் தண்டனை கொடுத்துருக்கலாம். அதை விட்டுடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். ப்ரைவேட் பர்சன்னா ப்ரைவேட் பர்சனுடைய ஒர்க், அது நம்மளது இல்லை. ஆகையினால் அரசு ஊழியர்களாக நாம் விதிகளுக்கு உட்பட்டு, விதிகளுக்குள்ள வித்தின் தி ஸ்பியர் ஆஃப் தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எனவே இந்த வழக்கில் சஸ்பென்ஷன் ஆர்டரை உடனடியாக ரிவோக் பண்ணிவிட்டு அவருக்கு பணியில் சேர அனுமதி வழங்க வேண்டும். அவர் மீது அலுவலகத்தில் நடைபெற்றதாக சொல்லப்படும் அந்த ஒழுங்கீனத்திற்கு நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து சாட்சிகளெல்லாம் போட்டு அவர் மீது உரிய தண்டனை, மிகப்பெரிய தண்டனை கூட வழங்க முடியும் என்பதை உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.